திருநீலகண்ட குயவனார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மண்பாண்டம் செய்கிற குயவர்களோட பரம்பரையில பிறந்து வளர்ந்ததாலையும் எப்பவுமே திருநீலகண்டான்னு சிவபெருமானோட பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பதாலையும் திருநீலகண்ட குயவனார்னு இவருக்கு பெயர் அமைஞ்சிருச்சு. இவர் மிக சிறந்த சிவபக்தர்கள்ல ஒருவர். சுந்தரர் அவரோட திருத்தொண்ட தொகையில தில்லைவாழ் அந்தர்களுக்கு அடுத்து தன்னோட பாட்டில் குறிப்பிட்டு இருக்கிற சிறந்த சிவபக்தர் திருநீலகண்ட குயவனார். நம்ம எப்பவுமே சொல்ற செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற வார்த்தையை சொன்னது திருநீலகண்ட குயவனார் தான். அவரோட தொழிலில் பஞ்சபூதமான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களையும் அவர் பார்த்து தன்னுடைய தொழிலையே தெய்வமாக நினச்சி வாழ்ந்து வந்தார். மற்றவங்களுக்கும் சொன்னார். திருநீலகண்ட குயவனார் அவரோட பக்தியில் மட்டும் இல்லை, அவரோட தொழிலில் மட்டும் இல்லை, சித்த மருத்துவத்திலையும் தலை சிறந்தவராக இருந்தார். நிறைய சித்த மருத்துவத்தின் தந்தையாகவும் திகழ்ந்தார்.